எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். சமந்தா அவர்கள் முதலமைச்சர் விஜய் சந்தித்த பிறகு பேசினது சமூக ஊடகங்கள்ல வைரலாகிட்டு வருது. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு வரிசையா நிறைய பிரபல நடிகைகள் அவரை பார்த்துட்டு வராங்க. அந்த வரிசையில சமந்தா அவர்களும் அவங்கள நேர்ல சந்திச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க ஊடகங்கள்ல பேசினது இப்ப பெரும் பேசும் பொருளாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜயை பார்க்கும்போது எப்பவுமே எனக்கு வந்துட்டு வெறும் திரைக்காக மட்டும் பிறந்தவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோணிருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட ஆளுமை, ஆற்றல் இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல்ல ஏதோ ஒரு பெரிய நோக்கத்துக்காக தான் அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து அவரோட சக்சஸ்ஃபுல்லான கரியரை விட்டுட்டு அரசியல் வந்திருக்காரு அப்படின்னா ரொம்பவே துணிச்சலான முடிவு எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னால மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சமந்தா அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த காணொலி இப்ப சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரலாகிட்டு வருது. இப்போலாம் நம்ம கையில போன் இல்லாம ஒரு நாளே ஓடுறது கிடையாது. ஆனா அதுலயும் ரொம்ப அட்வான்ஸ்டா கண்ணாடி இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்படியான படைப்பு தான் ஸ்னாப் நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. ஸ்னாப் சாட்டோட தாய் நிறுவனம் தான் ஸ்னாப் நிறுவனம். அவங்க புதுசா ஒரு ஏஆர் ஸ்பெக்ஸை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது அகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போன்ல என்னென்ன பண்றோம், டைரக்ஷன்ஸ் பாக்குறோம் அண்ட் டீடைல்ஸ் ஏஐட்ட இருந்து கேட்கிறோம், வீடியோஸ் பாக்குறோம், கேம்ஸ் விளையாடுறோம். இதே ஃபீச்சர்ஸ் ஒரு கண்ணாடி மூலமாவும் உங்களால பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு ஸ்மார்ட் போன்ஸை விட அடுத்த கட்ட டெக்னாலஜியா இதுதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லா நிறுவனங்களும் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த கண்ணாடி 4 மணி நேரம் பேட்டரி சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம சார்ஜிங் கேஸ் வந்துட்டு 20 மணி நேரம் வந்துட்டு ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த கண்ணாடியோட விலை எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1995 பவுண்டுன்னு சொல்றாங்க. அதாவது இந்திய மதிப்புப்படி சுமார் 2.3 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ரொம்பவே ஹியூஜான விலை தான். ஆல்ரெடி 2016ல ஒரு ஸ்பெக்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் நிறுவனம். அது மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்குமே அதிகமான காஸ்ட் இருந்துச்சு. மேலும் வந்துட்டு கோடிக்கணக்கா அந்த நிறுவனத்துக்கு லாஸ் ஆகிருக்கு. அதை தொடர்ந்து நிறைய ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் இந்த தடவை இந்த கண்ணாடியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு அதிக பிரைசிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம சார்ஜ் சப்போர்ட்டும் கம்மியா இருக்கிறதுனால சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். யோ ஃபார் லண்டன் குறித்து பிரபல நடிகை ஓப்பனா பேசியிருக்காங்க. சமீபத்துல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் யோ ஃபார் லண்டன். இதை பத்தி நிறைய விமர்சனங்கள் வருதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட மைய கதை அப்படிப்பட்டதா இருக்கு. அப்படி என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட நேம் நோவா. அவங்களோட அம்மாவோட மறுமணத்துக்காக லண்டன் போறாங்க. அங்க அவரோட ஸ்டெப் ஃபாதர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பையன் நிக். இவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் மையமா வச்சு இந்த கதை வந்துட்டு நகருது. அண்ணன் தங்கச்சிக்குள்ள ஏன் இந்த மாதிரியான உறவு அப்படின்னு சொல்லி பலரும் இந்த படத்தை வந்து விமர்சிச்சுட்டு வராங்க. இதை தொடர்ந்து அந்த படத்துல நடிச்சிருந்த ஆஷா பேங்க்ஸ் ரொம்பவே ஓப்பனா பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை காதலா காட்டுறதுங்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம். ஆனா அதோட சிக்கல்கள், பிரச்சனைகள், அதனால அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்கிறது தான் இந்த மூவில நாங்க காட்ட ட்ரை பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படத்தை வந்துட்டு ஸ்பெயின் ஆத்தரான மெர்சிடிஸ் ரான் அப்படின்னு ஒருத்தர் நாவல் எழுதியிருக்காரு. அதை வந்துட்டு மையமா வச்சுதான் இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த நாவலோட கதையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் கிட்டத்தட்ட 100 மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹாஸ்பிட்டலுக்காக 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. முடிவெட்டுறதுக்காக அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. இங்கிலாந்துல ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட 7 வயது சிறுவன் தான் அலெக்ஸ். அவங்களுக்கு சாதாரணமா முடிவெட்டுறது கூட மிகப்பெரிய சவாலா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சலூன்ல ரொம்பவே சத்தமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்றது, முடி வெட்டும் போது முடி வந்துட்டு உடம்புல விழுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பையனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு தடவையும் ஹேர் கட்டுக்காக கூட்டிட்டு போறதுங்கிறது பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சான விஷயமா இருந்திருக்கு. இதை தொடர்ந்து அவங்க ஒரு சலூனையும் ஃபைன் பண்றாங்க. அந்த சலூன்ல வந்துட்டு ரொம்பவே அமைதியா விளையாட்டு பொருட்கள், புத்தகங்கள் போன்று எல்லா பொருட்களும் குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஆனா அதுக்காக இவங்க இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 530 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி இந்த குழந்தைய அங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே முடிவெட்டுறதுனா அந்த குழந்தை வந்துட்டு பயங்கரமா பயப்படும். ஆனா இந்த தடவை ரொம்பவே உற்சாகமா வராங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண ஹேர் கட் கூட ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் நமக்கு காமிக்குது. அது மட்டும் இல்லாம சரியான பாதுகாப்பான
ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தா அந்த குழந்தைங்களால இவ்வளோ இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படிங்கிறதையும் இந்த விஷயம் நமக்கு ப்ரூவ் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். தனுஷோட மூத்த மகன் யாத்ரா இப்போ படம் நடிக்க போறாரா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ரொம்ப பிரபலமான நடிகர் தான் தனுஷ் அவர்கள். அவர் இப்போ பல படங்கள்ல பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மூத்த மகன் யாத்ரா இப்போ ஹீரோவா வந்துட்டு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்தை தனுஷ் அவர்கள் தான் இயக்க போறாங்க. அதுக்கு சரியான கதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. மேலும் ஜென்சி கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ரொம்பவே கமர்ஷியலா எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. படப்பிடிப்போட தொடக்கம் இந்த ஆண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படத்துக்கு வந்துட்டு ஜிவி பிரகாஷ் வந்துட்டு இசையமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனா இது எதுவுமே வந்துட்டு அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. ஆனா பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சினிமா வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து ஒருவேளை தனுஷ் மகன் யாத்ரா வந்துட்டு ஹீரோவா அறிமுகமானா ரசிகர்களோட வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முதலமைச்சர் விஜயை சந்திக்க கிட்டத்தட்ட 650 மைல் நடந்து வந்த தம்பதியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? கேரளாவில் உள்ள மலபுரத்தை சேர்ந்த முகமது ரஃபி மற்றும் அவரோட மனைவி உமு சஹானா மோல், இவங்க 2 பேரும் விஜயோட மிகப்பெரிய ஃபேனா இருந்திருக்காங்க. அண்ட் அவரை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கு. மேலும் அவர் வந்துட்டு முதலமைச்சர் ஆன பின்பு ஒரு முறையாவது சந்திச்சிடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மே 7ஆம் தேதி அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் அத்தியாவசிய பொருட்கள், உணவு, உடை மற்றும் இந்த கூடாரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பகல் நேரங்கள்ல ஃபுல்லா நடக்கிறதும் இரவு நேரங்கள்ல ஓய்வு எடுக்கிறதுமா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட கேரளால இருந்து 650 மைல் வந்துட்டு நடந்தே வந்திருக்காங்க. ஆனாலும் விஜய் அவர்களை வந்துட்டு சந்திப்போமா அப்படிங்கிற எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. சந்திச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் வந்திருக்காங்க. இவங்களோட இந்த பயணத்தெல்லாம் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாலையும் அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலி அவங்க விஜய் அவர்களை சந்திச்சிருக்காங்க. அந்த வீடியோவும் இப்ப சமூக வலைதளங்கள்ல அப்லோட் பண்ணி பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.